வெல்கம் டு எஸ் மேட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க காய்ஸ். மாய முக்கோணத்தில் ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள எண்களின் கூடுதல் -18 எனில் எக்ஸ் ஒய் ஜெட்டின் மதிப்புகள் என்ன? இந்த படத்தில் ஒவ்வொரு வரிசையிலும் இருக்கக்கூடிய எண்களின் கூடுதல் -18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வரிசையை எடுத்துக்கலாம். -2 கூட்டல் எக்ஸ் கூட்டல் -5 கூட்டல் -2 இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு வந்து -18 கிடைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எண்களை எல்லாம் கூட்டிக்கலாம். -2 -5 -2 இந்த மூன்று எண்களையும் கூட்டும்போது எல்லாமே மைனஸில் இருக்குது. -9 வந்துடும். -9ஓட எக்ஸை கூட்டினோம்னா -18. அப்போ எக்ஸ் சமம் -18. இந்த -9 இந்த பக்கம் தான் +9. எக்ஸ் சமம் -9. எக்ஸினுடைய மதிப்பானது -9க்கு சமம். அடுத்து கீழே இருக்கக்கூடிய இந்த வரிசையை பார்க்கலாம். -2 கூட்டல் -4 கூட்டல் ஒய் கூட்டல் -3 இந்த 4 எண்ணையும் கூட்டும்போது -18 கிடைக்கிறது. அப்படின்னா இந்த 3 எண்களை கூட்டிக்கலாம். -2 -4 -3 -9 கிடைக்கிறது. ப்ளஸ் ஒய் கூட்டும்போது -18க்கு சமம். y சமம் -18. இந்த -9 இந்த பக்கம் தான் +9. -18ஐயும் +9ஐயும் கூட்டும் பொழுது நமக்கு -9 கிடைக்கிறது. அப்போ yயின் மதிப்பு -9. அடுத்து இந்த வரிசையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா -2 கூட்டல் +6 கூட்டல் z கூட்டல் -3 இந்த 4 எண்களையும் கூட்டும் பொழுது நமக்கு -18 கிடைக்கிறது. -2 +6 கூட்டும்போது நமக்கு +4 +z +-3 சமம் -18. இந்த +4ஐயும் -3ஐயும் கூட்டும் பொழுது நமக்கு +1 வந்துடு. +1 + z சமம் -18. z சமம் -18. இந்த +1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1. அப்போ z சமம் -18 -1னா -19. இதற்கான விடை ஜெட்டினுடைய மதிப்பு -19. தேர்ஃபோர் எக்ஸினுடைய மதிப்பு -9, ஒய்யினுடைய மதிப்பு -9, ஜெட்டினுடைய மதிப்பு -19 என்பது இதற்கான தீர்வு. அடுத்த வினா, p சமம் -15 q சமம் 5 எனில் p + q வகுத்தல் p - qவின் மதிப்பு காண்க. p + q வகுத்தல் p - q இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. pனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா -15, qனுடைய மதிப்பு +5. அப்போ -15 +5 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். வகுத்தல் p - q. p வந்து பார்த்திங்கன்னா -15. அடுத்து மைனஸ் qனுடைய மதிப்பு 5. இந்த அடைப்புக்குள்ளே இருக்கிறத சுருக்கும்போது -15ஐயும் 5ஐயும் கூட்டும்போது நமக்கு -10 கிடைக்கும். -10 வகுத்தல் -15 -5 இரண்டுமே மைனஸ் குறி கூட்டி -20 வருது. இப்போ வகுக்க வேண்டும். -10ஐ -20ஆல் வகுத்தோம்னா நம்ம இது மாதிரி பின்னமாக எழுதிக்கலாம். 2 மைனஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆகிக்கு விடையில் வந்து ப்ளஸ் வந்துரு. 10 20 சுருக்குனிங்கன்னா 1 10 10 2 10 20 ப்ளஸ் 1/2 என்பது இதற்கான விடை. அடுத்த வினா, -1 +2 -3 +4 -5 ப்ளஸ் எக்ஸட்ரா -785 ப்ளஸ் 786 -787 ப்ளஸ் 788 இதனுடைய மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோன்னா மைனஸில் ஆரம்பிக்குது. அடுத்து ப்ளஸ் குறி மைனஸ் குறி ப்ளஸ் குறி மைனஸ் குறின்னு மாறி மாறி வருது. கடைசி எண் பார்த்திங்கன்னா 788. இப்போ ஒரு எண் மைனஸ் எண், அடுத்த எண் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் எண். இப்போ -1ஐயும் +2ஐயும் கூட்டினோம்னா நமக்கு வந்து +1 விடையாக வரும். அதே போல் -3ஐயும் +4ஐயும் கூட்டினோம்னா இதுக்கு 1 தான் வரும். அதே போல் -5ஐயும் அடுத்து வரக்கூடிய +6ஐயும் கூட்டினோம்னா 1 வரும். எல்லாமே 1 வரும். அப்போது முதல் 2 எண்களுக்கு விடை 1, அடுத்த 2 எண்களுக்கு விடை 1, அடுத்த 2 எண்களுக்கு விடை 1 அப்படின்னா இதில் மொத்தம் எத்தனை ஜோடிகள் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும் எடுத்துட்டோம்னா 1 + 1 2. அப்போது இதனுடைய கூடுதல் 2ன்னா மொத்தம் 4 எண்கள் கூட்டினோம்னா 2 கிடைக்கிறது.
இப்போ 10 எண்களை கூட்டினோம்னா 5 கிடைக்கும். அப்போது அந்த கூட்ட வேண்டிய எண்களினுடைய எண்ணிக்கையில் பாதி தான் இதனுடைய மதிப்பு. இப்போ 788 இருக்குது, அதில் பாதி 2ஆல் வகுத்தோம்னா 1 2 3 2 6 மிச்சம் 1 9 2 18 4 2 8. அப்போது இதற்கான விடை 394. இது இதற்கான விடை. இது மாதிரி முழுக்கல்ல குறிகள் மாற்றி கூட்டி பார்த்தோம்னா விடை என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். இதற்கான விடை 394. அடுத்த வினா, பொது ஆண்டுக்கு முன் 323க்கும் பொது ஆண்டு 1687க்கும் இடைப்பட்ட வருடங்கள் எத்தனை? இப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து 323. இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் எடுத்துக்கலாம். ஏன்னா கிமு அப்படிங்கிறதா பொது ஆண்டுக்கு முன். நம்ம முதல்ல கிமுன்னு படித்து இப்போ வந்து பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொது ஆண்டுக்கு பின் வர்றதா பொது ஆண்டு அல்லது கிபி அப்படிங்கிறது 1687. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் எடுத்துக்கலாம். இந்த இடைப்பட்ட வருடங்கள் எத்தனை அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இடையில் பார்த்திங்கன்னா 0 வரும். அப்போ இந்த இரண்டையும் நம்ம கூட்டிட்டோம்னா இடைப்பட்ட வருடங்கள் கிடைக்கும். 1687 323 ரெண்டையும் கூட்டும்போது 10க்கு 0 மிச்சம் 1 11க்கு 1 மிச்சம் 1 10க்கு 0 மிச்சம் 1 2 2010 ஆண்டுகள். விடை வந்து 2010 வருடங்கள். இது இடைப்பட்ட வருடங்கள். இது மாதிரி ஒரு ஆண்டு வந்து பொது ஆண்டுக்கு முன்பும் ஒரு ஆண்டு பொது ஆண்டுக்கு பின்பும் கொடுத்துருந்தாங்கன்னா இரண்டையும் கூட்டிட்டோம்னா இடைப்பட்ட வருடங்கள் கிடைக்கும். அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 0.00064 மதிப்பு. இதில் கன மூலம் கேட்டிருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய 64க்கு வந்து நம்ம கியூப் ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா கனமூலம் பார்த்திங்கன்னா 4. இதனுடைய மதிப்பு 4. அப்போ 4 வரக்கூடியது தான் ஆன்சராக வரும். இந்த 2 வரக்கூடியது வராது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் தசம புள்ளிகள் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 தசம புள்ளிகள் இருந்தால் அதில் வந்து நம்ம 3க்கு 1 வரும், 6க்கு 2 ஸ்தானம் வரும் ஆன்சரில். அப்போ 2 ஸ்தானம் புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் வரக்கூடியது தான் இதற்கான விடை. 0.04 என்பது இதற்கான விடை. 5 m சமம் 125 எனில் எம்மின் மதிப்பு 5 அடுக்காக மாற்றலாம். 125 5ஆல் வகுத்தோம்னா 2 5 10 மிச்சம் 2 25ல் 5 25 25 5ஆல் வகுத்தோம்னா 5 5 5ஆல் வகுத்தோம்னா 1. அப்போ 5 பார்த்திங்கன்னா 3 முறை வருகிறது. 1 2 3. அப்போ 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5ன்னு எழுதலாம். இது வந்து எதுக்கு சமம்னா 5 அடுக்கு 3க்கு சமம். அப்போ இந்த எம்மினுடைய மதிப்பானது 3க்கு சமம். தேர்ஃபோர் எம் சமம் 3 இதற்கான விடை. -2 +2 பெருக்கல் -2 -5 மதிப்பு காண்க. a⁻m பெருக்கல் a⁻n சமம் a⁻m + n. இந்த அடுக்குக்குறி விதியை பயன்படுத்தி நாம் இதை சுருக்கலாம். ஏங்கிறது அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா -2 -2 அடுக்கு பார்த்திங்கன்னா +2 -5. இந்த ரெண்டையும் நம்ம கூட்டி எழுதணும் m + n. அப்போ என்ன வரும்னா -2 அடுக்கில் +2 கூட்டல் -5. அப்போ -2 அடுக்கில் நமக்கு -3 வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடுக்கில் -3 வர்றதுனால இது அடுக்கை ப்ளஸ்ஸாக மாற்றோம்னா உள்ளே இருக்கக்கூடிய அடிமானத்தை தலையிலே எழுதலாம். இப்போ -2 தலையிலே -1/2 -1/2 அடுக்கில் +3 வந்துடும். இதை 3 டைம் பெருக்கும்போது -1/2 பெருக்கல் -1/2 பெருக்கல் -1/2 பெருக்கணும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஓருன்னு 1 எல்லாத்தையும் பெருக்குனா 1 ஒரு பை 2 பெருக்கல் 2 4 4 2 8 -1/8 என்பது இதற்கான விடை. அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 729 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 வகுத்தல் கியூப் ரூட் ஆஃப் 1000 கழித்தல் கியூப் ரூட் ஆஃப் 64 மதிப்பு காண்க. இப்போ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா கியூப் ரூட்டில் 729 மைனஸ் ஸ்கொயர் ரூட்டில் 81
பை கியூப் ரூட்டில் 1000 மைனஸ் கியூப் ரூட்டில் 64. இப்போ நமக்கு கன எண்கள் கன மூலம் இந்த ரெண்டு தெரிஞ்சால் நம்ம இதனுடைய மதிப்பு அப்படியே எழுதலாம். 729 கனமூலம் பார்த்திங்கன்னா 9 3 முறை பெருக்கணும்னா 729 வரும். அப்போ அதற்கான விடை 9 மைனஸ் 81 வர்க்க மூலம் 9 பை கீழே பார்த்திங்கன்னா 1000 கனமூலம் 10 3 முறை பெருக்கணும் 1000 மைனஸ் 64 கனமூலம் 4. அப்போ 9 போயிட்டால் 0 பை 6 கீழே 10ல் 4 கழிச்சு 6 0 பை 6ங்கிறது 0. அப்போ இதற்கான விடை வந்து 0 என்பது இதனுடைய மொத்த மதிப்பு. அடுத்து மைனஸ் ஏ பை பியின் கூட்டல் தலைகீழி. இப்போ ஒரு எண்ணுடைய கூட்டல் தலைகீழி என்பது இப்போ -5னா அதனுடைய கூட்டல் தலைகீழி வந்து பார்த்திங்கன்னா +5 +5 அப்படின்னா அதனுடைய கூட்டல் தலைகீழி -5. அந்த எண்ணில் குறி மட்டும்தான் மாறும். அப்படி பார்க்கும்போது -a பை பியினுடைய கூட்டல் தலைகீழி என்னவாக இருக்குன்னா +a பை பி. இதில் பார்த்திங்கன்னா +a பை பிங்கிறது முதல் சாய்ஸில் இருக்குது. இது அதனுடைய கூட்டல் தலைகீழி. இங்கே பார்த்திங்கன்னா -b பை a இது தலைகீழியாக எழுதியிருக்காங்க. இது மாதிரி எழுதுறது வந்து இது வந்து பெருக்கல் தலைகீழியாக வரும். இப்போது -a பை பியினுடைய பெருக்கல் தலைகீழி பார்த்திங்கன்னா -b பை a. அதில் குறியை மாற்றக்கூடாது. a பை பியை தலைகீழியாக போட்டோம்னா b பை ஏன்னு வரும். இது வந்து பெருக்கல் தலைகீழி. இந்த கேள்விக்கு -a பை பியினுடைய கூட்டல் தலைகீழி பார்த்திங்கன்னா +a பை b. முதல் சாய்ஸ் a பை b என்பது இதற்கான விடை. அடுத்த வினா 1/5 - 2 தலைகீழி அல்லாதது எது? இப்போ 1/5 - 2 எதுக்கு சமம்னா இதனுடைய மதிப்பில் பார்த்திங்கன்னா கீழே பகுதியில் 5 - 2 இருக்குது. அது தொகுதிக்கு வரும்போது 5 +2 மாறிடு. அப்போ என்னுடைய மதிப்பு 25க்கு சமம். 5 ஸ்கொயர்னா 25. இவை வந்து சம மதிப்புகள். இது வந்து தலைகீழியாக இருக்காது. இப்போ இந்த 5 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இதுதான் வந்து தலைகீழி அல்லாதது. அப்போ மீதி 3மே வந்து தலைகீழியாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ தலைகீழி அப்படின்னாவே அதாவது 1/a/mனு வச்சுக்கோங்க. இதனுடைய தலைகீழி என்னவாக இருக்குன்னா a/m இருக்குது. அதாவது என்ன கீழே இருக்கோ அது வந்து மேலே வந்துட்டு /1 போட்டுக்கலாம். தலைகீழி எழுதும்போது கீழே 1 போடுவோம். அதனுடைய மதிப்பானது a/mக்கு சமம். அப்போது இதனுடைய தலைகீழி பார்த்திங்கன்னா 5 - -2 இதுதான் வந்து அதனுடைய தலைகீழி. அப்போ ஏற்கனவே இங்கே தலைகீழி இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது 1/5 ஸ்கொயரு ஒரு தலைகீழி தான். இந்த 5 ஸ்கொயர்னுடைய மதிப்பு 25. அப்போ 1/25ம் அதனுடைய தலைகீழி தான். இந்த மூன்றுமே தலைகீழிகள். 5 ஸ்கொயர் என்பது தலைகீழி அல்லாதது. அடுத்து 3/4 பெருக்கல் 1/2 - 1/4 சமம் 3/4 பெருக்கல் 1/2 கழித்தல் 3/4 பெருக்கல் 1/4 என்பது பெருக்கலானது டேஷின் மீது பங்கீடு செய்கிறது என்பதை விளக்குகிறது. இங்கே பெருக்கல் குறி வந்திருக்கு. சமக்குறிக்கு இந்த பக்கம் பாருங்கள் 2 பெருக்கல் குறி. உள்ளிருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கழித்தல். அந்த கழித்தல் தான் இங்கே சென்டரில் வந்திருக்கு. அப்போ இது வந்து கழித்தலின் மீது பங்கீடு செய்கிறது அப்படிங்கிறது இதற்கான விடை. இதுக்கான விடை வந்து கழித்தல். ஏன்னா பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கழித்தல் குறியானது இங்கே வெளியே வந்திருக்கு. அப்போ கழித்தலின் மீது பங்கீடு செய்கிறது. இந்த இடத்துல ப்ளஸ் குறி வந்துருந்துச்சுன்னா கூட்டலின் மீது பங்கீடு செய்கிறதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து பங்கீட்டு விதி.